வடமாகாணத்தில் சைக்கிள், வீடு, சங்கு ஆகிய கட்சிகள் ஒன்றிணைய போகிறதா? நடப்பது என்ன? விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் தூயவன் துரைசிங்கம். வடக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்களிட மிக நீண்ட நாள் ஆசையா இருந்த ஒரு விஷயம், இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர வேணும். ஒன்றா சேர்ந்து ஒரு குடையில நின்றாதான் எங்கட பலத்தை நிரூபிக்க முடியும் என்ற விஷயம் தொடர்ச்சியா பல்வேறு தரப்பால பேசப்பட்டு வந்தது, மக்களாலும் பேசப்பட்டு வந்தது. ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மட்டும் சிறிய சிறிய கூட்டணிகள் உருவாக்கப்பட்டாலும் கூட மிகப்பெரிய கூட்டணியாக தமிழ் கட்சிகளால் ஒன்றிணைய முடியவில்லை. இலங்கையில் தற்போது இருக்கின்ற மக்கள் தொகையில் 10-15% உட்பட்ட மக்கள் தான் தமிழ் மக்களாக இருக்கின்றோம். ஏனையவர்கள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்றார்கள், இந்தியா போன்ற நாடுகளில் அகதிகளாக இருக்கின்றார்கள். பலர் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையோடு படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இவ்வாறு எங்களது இனத்தினுடைய மக்கள் தொகை குறைக்கப்பட்டது. அவ்வாறு இருக்கின்ற போது எங்களினுடைய கட்சிகள் மட்டும் ஏராளமாக இருந்தது. சிங்கள கட்சிகளை விட தமிழ் கட்சிகள் ஏராளம். ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு கட்சியோ, ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஒரு கட்சி, மாகாண சபை உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்சி. நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம், தனியாக நிற்கின்றோம், தனியாக ஆட்சி அமைப்போம், தனியாக தேர்தலில் வெல்வோம் என்று பல்வேறு பிரச்சாரங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் மக்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொடுத்த ஆணை அவர்களை ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு சென்று இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு மாகாணத்தில் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றியிருந்தாலும் அறுதி பெரும்பான்மை என்பது அவர்களுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த அறுதி பெரும்பான்மையை பெற வேண்டுமாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்ற ஏனைய கட்சிகளோடு ஒன்றிணைய வேண்டும். அவ்வாறு ஒன்றிணைவதற்கு சாத்தியப்பாடுகள் இருக்கின்ற கட்சிகளில், அதிக ஆசனங்களை வைத்திருக்கின்ற கட்சியில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அடுத்தபடியாக இருப்பது என்பிபி அரசாங்கம். ஆகவே அனைவரும் எதிர்பார்த்தார்கள், இலங்கை தமிழரசு கட்சி சில வேளைகளில் இந்த என்பிபி அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கும் என்று. அவ்வாறு பல இடங்களில் பேசப்பட்டது, சமூக வலைத்தளங்களிலும் எழுதப்பட்டது. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இப்போது இருக்கின்ற தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் அதனை எதிர்த்திருந்தார். எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை, நாங்கள் தமிழ் தேசிய பரப்புக்குள் இருக்கின்ற 2 கட்சிகளோடு தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று. சும்மா எல்லாம் ஒரு விஷயத்தை நாங்க எடுத்து எழுத போறதும் இல்லை தானே. ஏன் அந்த விஷயம் எழுதப்பட்டது என்று சொன்னா, பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது விமல் ரத்நாயக்க கூறியது, வடக்கு மாகாணத்தில் எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதாக இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு இல்லாமல் அமைக்க முடியாது. ஆகவே வடமாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் பல தங்களுடைய கட்சியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றது என்று அவர் குறிப்பிட்டதை தொடர்ந்துதான் நிச்சயமாக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றது இலங்கை தமிழரசு கட்சி. இலங்கை தமிழரசு கட்சி என்பிபியோடு டீல் அடிக்கிறது என்று பேச தொடங்கினார்கள். அதன் பின்னர் அதே விமல் ரத்நாயக்க அதே பாராளுமன்றத்தில் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக கசிப்புகளையும் போதைப் பொருட்களையும் விநியோகித்தது என்கின்ற பகிரங்க குற்றச்சாட்டினை முன்வைக்கின்றார். அப்போது ஒரு விடயம் புலப்பட்டது, அப்படி என்றால் என்பிபியோடு பேசியது இலங்கை தமிழரசு கட்சி அல்ல. என்பிபியோடு டீல் அடித்துக் கொண்டிருந்திருந்தால் இலங்கை தமிழரசு கட்சியை பற்றி விமல் ரத்நாயக்க பேசியிருப்பதற்கான சந்தர்ப்பம் குறைவாக இருக்கிறது. இதற்கு இந்த கசிப்பு கொடுத்து தான் வாக்குகளை பெற்றார்கள் என்கின்ற விடயத்திற்கு கிளிநொச்சியில் இருக்கின்ற ஒரு அம்மா ஒரு யூடியூபர் ஒருத்தருடைய காணொளியில நாக்கை புடுங்குவது போன்று சில விடயங்களை சொன்னார். என்பிபி அரசாங்கத்துக்கு யாராவது மொழிபெயர்த்து அனுப்பி வைங்க. இவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் விடயத்திற்குள் வருவோம். இப்படியெல்லாம் பேச்சுக்கள் வருகின்ற போது என்பிபி அரசாங்கத்தை ஓரங்கட்ட வேண்டும். அப்படி என்று சொன்னால் தமிழ் கட்சிகள் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்த என்பிபி அரசாங்கத்தின் முக்கியத்துவம் இந்த
வடமாகாணத்தில் இருக்கிற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேவையில்லாம போயிடும். அப்படியான ஒரு நிலைப்பாட்டில தான் வவுனியா வடக்கு பிரதேச சபைக்கு நிபந்தனைகள் இல்லாம தாங்க ஆதரவை கொடுக்கிறதா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் வவுனியா வடக்கில் தொடர்ச்சியாக சிங்கள குடியேற்றங்களும் இனவாத செயற்பாடுகளும் மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனை எதிர்க்க வேண்டும், அதனை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் தேசிய பரப்புக்குள் இருக்கின்ற ஒரு கட்சி அங்கு ஆட்சி அமைக்க வேண்டும். ஆகவே அங்கு நிபந்தனைகள் இல்லாமல் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு வழங்குகிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு இருக்கின்ற போது யாழ் மாநகர சபையில் என்ன நடக்கும்? யாழ் மாநகர சபை 45 உறுப்பினர்களை கொண்டது. 45 பேரில் பெரும்பான்மையை பெற வேண்டுமாக இருந்தால் 23 ஆசனங்கள் பெற வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சிக்கு 13 ஆசனங்கள் இருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு 12 ஆசனங்கள் இருக்கிறது. ஆகவே மொத்தமாக 25 ஆசனங்கள் கிடைக்கும். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிடமும் ஆசனங்கள் இருக்கிறது. ஆகவே பெரும்பான்மையை யாழ் மாநகர சபையில் நிரூபிக்க முடியும். கிளிநொச்சியில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எந்த ஒரு தேவையும் அல்ல, வேறு எந்த கட்சிகளும் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் பெரும்பான்மையான இடங்களில் இலங்கை தமிழரசு கட்சி தான் வெற்றி பெற்றது. அனைத்து பிரதேச சபைகளிலும் அறுதி பெரும்பான்மையோடு அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணத்தில் சில பிரதேச சபைகள் எல்லாவற்றிலும் இவ்வாறு கூட்டணிந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வவுனியா மாநகர சபையிலும் கூட்டணிந்து ஆட்சி அமைக்க வேண்டிய தேவைதான் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த கட்சிகளினுடைய ஒன்றிணைவு என்பது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த ஒரு விடயம். இப்போது ஒன்றிணைந்திருக்கின்ற இந்த கட்சிகள் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு குடையின் கீழ் சென்று மீண்டும் தமிழர்களினுடைய இருப்பையும் தமிழ் தேசியத்தினுடைய இருப்பையும் நிலைநாட்டுவதற்கு தொடர்ச்சியாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களாக, சாதாரண மக்களாக எங்களினுடைய ஆசையாக இருக்கிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது எவ்வாறு செல்ல போகிறது என்று. அண்மையில் பிரபல பாடசாலை ஒன்றின் மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகி மன உளைச்சல் காரணமாக 5வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் அது பேசுபொருளாக மாறியது. கொழும்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. தற்பொழுது பிரதமர் கருணி அமரசூரிய அவர்கள் நேற்றைய தினம் அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்களோடு பேசியிருக்கின்றார். இது இவ்வாறு இருக்கின்ற போது பாராளுமன்றத்திலே இது தொடர்பான விவாதத்தினை மனோ கணேசன் அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கின்ற போது அதற்கு பதில் வழங்கிய துறை சார்ந்த பெண் அமைச்சர் ஒருவர் அந்த மாணவியை மனநோயாளி என்று முத்திரை குத்துவது போன்று பேசியதாக தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு பேசிய குற்றத்திற்காகவும் ஒரு பாதிக்கப்பட்ட பிள்ளையின் பக்கம் இல்லாமல் ஒரு அரசியல்வாதி இவ்வாறு நடந்து கொள்வது என்பது கண்டனத்துக்குரிய ஒரு விடயம் என்று சமூக ஆர்வலர்கள் தற்பொழுது குரல் கொடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து குறித்த அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது ஹேஷ்டேக் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட சிறுவர் மற்றும் சமூக அமைப்புகள் இதற்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஒரு துறை சார்ந்த அமைச்சர் துறை சார்ந்த ரீதியாக விசாரணைகளை முன்னெடுக்காது குறித்த மாணவிக்கு மனநோய் என்று அடையாளப்படுத்துவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரிய ஒரு விடயம் என்பதுதான் அவர்கள் எடுத்து வைக்கின்ற விடயம். எது எவ்வாறாக இருந்தாலும் குறித்த விடயம் தொடர்பாக சரியான விசாரணைகள் நிகழ்த்தப்பட்டு உரிய மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி, மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.